Habibi, come to Dubai. ஹலோ கைஸ், நான் உங்கள் லியாஸ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the வேர்ல்டு லார்ஜஸ்ட் பில்டிங் பூஜ் கலிஃபால தான் இருக்கும். அண்ட் the வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால் துபாய் மாலை விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் இங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பீப்புள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நான் அந்த வீடியோ மூலிமா காட்ட போகிறேன். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. கைஸ், இப்போ நம்ம மெட்ரோ மூலயமா பூஜ் கலிஃபாவுக்கு போக போகிறோம். யூஸ்வலாக காரில் போனால் புதுசாக வரவங்களுக்கு அந்த ரூட்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அந்த ரூட்டையும் நான் காட்டுறேன். அண்டு ஆன் தி வேல என்னென்ன இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி மெட்ரோவில் இருந்து பார்த்தீங்கன்னா துபாய் சிட்டி எப்படி தெரியும், ஸோ துபாய் எவ்வளோ அழகான ஊருன்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம், யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் க்ரீன் லேன், ரெட் லேன் இருக்குது. துபாய் சிட்டிக்கு ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 லேன் இருக்குது. ஒன்று ரெட் லேன், ஒன்று க்ரீன் லேன். ஸோ க்ரீன் லேன் அனதர் வே போகும், ரெட் லேன் அனதர் வே போகும். இப்போ நம்ம பூஜ் கலிஃபா போகிறதுக்கு ரெட் லேன் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் சிட்டி ரெட் லேனில் தான் இருக்குது. உள்ள வந்தாச்சு. இது ஆக்சுவலி ADZB மெட்ரோ ஸ்டேஷன், அபுதாபி கமர்ஷியல் பேங்க். இட்ஸ் அ ஃபுல் மீனிங். அங்கே பார்த்தீங்களா துபாய் ஃப்ரேம் தெரியுதா? இது கோல்டாலேயே கட்டப்பட்ட ஃப்ரேம். துபாய் ஃப்ரேம் இது தான். இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா ADZB மெட்ரோ ஸ்டேஷன். துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் கராமா இருக்குது, பூஜ்மான் இருக்குது, எல்லாமே இருக்குது. துபாய் ஃப்ரேமை உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் கட்டப்பட்ட துபாய் ஃப்ரேம் அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா டோட்டல் சிட்டியை நீங்கள் மெட்ரோவில் இருந்தே பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மியூசியம், துபாயோடைய மியூசியம், அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வர போகிறது தான் துபாய் மியூசியம். இதுதான் அந்த துபாய் மியூசியம், நீங்கள் ஃபோட்டோலலாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துபாய் இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு the peoples who loves to come Dubai because of infrastructure and buildings, lot of traveling activities இங்கே இருக்கு. and one of the costliest city brother Dubai. துபாயில் ஒன் சைடு சீப்பாக இருக்கும், ஒன் சைடு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது நீங்கள் பூஜ் கலீஃபா சைட்லாம் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா இட்ஸ் டோட்டலி ஹெவி. நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தி தான். நம்ம ஒரு காசுக்கு ஒரு காஃபி எடுத்தீங்கன்னா 80 dirhams, 100 dirhams. தட்ஸ் மீன் நம்ம ஊர் காசுக்கு 2400, 2500 காஃபி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் பூஜ் கலீஃபா. நம்ம பூஜ் கலீஃபா வந்துட்டோம். பூஜ் கலீஃபாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. பூஜ் கலீஃபா ஸ்டேஷனில் நம்ம இறங்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டோட்டல் வியூவையும் காட்ட போகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. நீங்கள் பார்க்க முடியாத இந்த பூஜ் கலீஃபாவை என்னோடய வீடியோ மூலமாக நீங்கள் பாருங்கள். சச் அ ஒண்டர்ஃபுல் வியூ. அண்ட் நம்ம ஈவினிங் போகிறோம், ஆஃப்டர்நூன் போகிறோம், ஈவினிங் நைட் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ புஜ் கலிஃபால் நடக்க போகிற ஆக்டிவிட்டீஸ், ஈவினிங் ஆக்டிவிட்டீஸும் நான் காட்ட போகிறேன். அண்ட் நைட் ஆக்டிவிட்டீஸ், நைட் எப்படி ஆக்டிவாக இருக்குது, நைட்டில் அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் காட்ட போகிறேன். அடுத்து த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால் துபாய் மாலுக்குள்ளே போய் தான் நீங்கள் புஜ் கலிஃபாவை பார்க்க முடியும். ஐ மீன் மெட்ரோவில் வரவங்களுக்கு. ஸோ அந்த துபாய் மால், த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அதோடைய வாக்கிங் பிளேஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மூலயமா நீங்கள் போகணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா துபாய் மால் உள்ளேயே பார்த்தீங்கன்னா 5-6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பிரதர். நீங்கள் சுற்றி வரலாம். அவ்வளோ பெரிய மால், அவ்வளோ பெரிய மால். நடந்து கால் தான் வலிக்கும். அவ்வளோ பெரிய மால். வாட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு தான் போகிறேன். கிட்டத்தட்ட கலோரிஸ் மட்டுமே 1000க்கு மேலே நீங்கள் பர்ன் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ பெரிய மால்.
ஸோ இதுதான் மால்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் எல்லாத்தையுமே எடுக்கலை பிரதர், எல்லாத்தையுமே எடுத்தால் வந்து வீடியோ பத்தாது. ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ மெயினான இடங்கள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் மால் பிரதர். நீங்கள் எது வாங்கினீங்கனாலும் டோட்டலி த ப்ரைஸ் இஸ் ஹை. மாலோட வியூ பார்த்தீங்களா? A to Z எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மால் பிரதர். சரஃப் டிஜே மொபைல் ஷாப். இங்கே நீங்கள் ஐஃபோன் வாங்கினீங்கன்னா கூட ஆப்பிள் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். அவுட் சைடில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் துபாய் மாலில் நீங்கள் ஐஃபோன் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அட் த சேம் டைம் அதை வாங்கிறதுக்கு எவ்வளோ க்ரௌடு நிற்பாங்கன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈவன் நானும் மொபைல் துபாய் மாலில் தான் பிரதர் எடுத்தேன். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலான்னா அவுட் சைடுக்கும் துபாய் மாலுக்கும் உங்களுக்கு வந்து டோட்டலி நம்ம ஊர் காசுக்கு 60,000 70,000 டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இதுதான் ஆப்பிள் ஸ்டோர். அங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ண நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தருக்கு நான் வந்து ஐஃபோன் வாங்க தான் வந்திருக்கேன். ஸோ என்னாலையும் வெளியே வாங்க முடியும், வெளியே சீப் அண்ட் பெஸ்ட் தான். பட் நான் வந்து ஐஃபோன் ஸ்டோரில் வாங்கணும் அப்படின்றதுனால நான் வந்திருக்கேன். பட் த ப்ரைஸ் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் பிரதர், இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய மாலுன்னு பாருங்கள். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. நான் நடந்துக்கிட்டே இருக்கேன். இத்தனைக்கும் வீடியோ கட் பண்ணி போடுறோம். ஓகே பிரதர், ஒரு வழியாக நம்ம பூஜ் கலீஃபாவுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் அந்த பூஜ் கலீஃபா இருக்குது. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பில்டிங்ஸை பாருங்கள் பிரதர், வேறு லெவல் ஃபீலிங். ஒரு நாள் வந்து பாருங்கள், துபாயில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. அண்டு நம்ம ஊரில் இருந்து துபாய் மாலுக்கு நீங்கள் வரீங்க, டூரிசமாக வரீங்கன்னா த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ துபாய் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் அட்மாஸ்பியரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா இந்த வேர்ல்டுலேயே பெரிய மாலும் துபாய் மால் தான், பெரிய பில்டிங்கும் பூஜ் கலீஃபா தான். பூஜ் கலீஃபானா ஆக்சுவலி அரபியில் வந்து பூஜ்னா கோட்டை, கலீஃபாவின் கோட்டை. கலீஃபா வந்து இங்கே ஷேக்காக இருந்தவங்க, இஸ் அ கிங். ஸோ அவங்க பேரில் கட்டப்படுது அந்த புர்ஜ் கலீஃபா. இன்னும் ஸ்டில் இதை பீட் பண்ண எதுவும் வரல. இனிமேல் கட்டுறாங்களா என்னன்னு தெரியல. சவுதியில் ஒன்று கட்டுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ மேபி கட்டலாம். ஹாய். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நைட் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப ஹாட் டைம்ன்றனால நிறையா பேர் வரல. 6 o'clock 7 o'clock ஆனதுக்கப்புறம் பூஜ் கலீஃபாவில் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. பார்த்தீங்களா, ஷிப்பெல்லாம் போகுது. ஸோ இதில் வந்து பீப்புள் ஜேர்னி பண்ணி சில் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் ஆக போகுது. ஸோ அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பாருங்கள் ஜாலியாக, ஆக்சுவலி நான் வரும்போது நல்ல வெள்ளைன்னு வந்தேங்க, இங்கிலீஷ்கார மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து கலர்லாம் மாதிரி கருப்பாயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரே நாள் 2 நாளில் நான் லவ் பண்ண கண்ட்ரி வெயில் தாங்க முடியல. சீரியஸாக சொல்கிறேன், ஏசியை விட்டு நான் வெளியே வரதில்லை. ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்றதுக்காக நான் வந்தேன். சீரியஸ்லி
இதெல்லாம் வானவேற பில்டிங் தான். அப்படி இருக்கும் போது பார்த்துக்கோங்க, இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஸோ இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பீப்புளோட சேர்த்துடு. ப்ரேயர் டைம் வந்ததுனால அந்த சாங்கை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ப்ரேயர் பண்ணணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ அசாங் சொல்லிட்டாங்க. ப்ரேயர் முடிஞ்சோடனே திரும்பி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே டியூன் ஆகிருங்க. ப்ரேயர் முடிந்த உடனே அடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை நான் வீடியோ மூலிமா காட்டுறேன். அண்ட் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நானும் ப்ரேயர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லைட்டெல்லாம் போட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க. இங்கே இருட்ட போகுது. லல்ல 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 லல்லா லல்ல 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 லல்லா. இருட்டு வர வர அந்த இடம் அழகாகிட்டே போகுது. யூஸ்வலாகவே புர்ஜ் கலிஃபா ரொம்ப அழகு. ஸோ அதனால தான் அவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க, வாட்ச் பண்ணுறாங்க. அந்த துபாயோடைய லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். துபாய் வராதவங்க துபாய்க்கு வந்து பாருங்கள்.
புர்ஜ் கலிஃபாவில் லைட் போட்டாங்க. ஸோ இதுதான் அந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் பில்டிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விளக்குகளும் எரியுது, ஓப்பன் ஆகுது. ஸோ வேற லெவல் ஒரு ஃபீலிங்கில் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் வந்து நைட்டில் பார்க்கலல்ல, நைட் ஆக்டிவிட்டீஸை பார்க்கலல்ல. ஸோ நான் காட்டினது ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ். நைட் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஆக்டிவிட்டி. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நானும் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கேன், கார்டியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா பீப்புளை போல் நானும் வெயிட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஐ ஹோப் கைஸ் நீங்களாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு. ஸோ இதோட நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.